It is okay to be done, but there is lot of chances of damage. But டேமேஜ் ஆனாலும் ரிப்பேர் ஆகிற, அதுவே செல்ஃப் ரிப்பேர் ஆகிற ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. பிகாஸ் தே ஆர் ஸ்டில் வெரி வெரி யங். வருஷம் வருஷம் நாம் அவங்கள தீபாவளி பார்ட்டி கூப்பிடுவோம், அவங்க நம்மளுக்கு ஈத் பார்ட்டி கூப்பிடுவாங்க. போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டு வர இருங்க. கவுன்சில் வந்துட்டு வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறாங்க. மோஸ்ட்லி அது தே ஆர் ஹிட்டிங். இப்போ 2-3 ரிசர்வாயர்ஸ் தான் இருக்குங்க இங்கே அக்கம் பக்கம் டு ஃபீட் ஹோல் ஆஃப் வெஸ்ட் லண்டன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லலான்னு இருந்தாங்க. இனியோட ஆக்சுவலி 1 year ஆகுதுங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது. மை ஃபஸ்ட் எவர் லண்டன் விவசாயி வீடியோ வாஸ் ஆன் வருஷப்பருப்பு லாஸ்ட் இயர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். 11th ஏப்ரலுங்க 2025. இட்ஸ் ஃப்ரைடே. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேங்க. அதே வெயிலுங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி, 22 degrees எல்லாம் போகுது இன்றைக்கி. ஆல்ரெடி இப்போ மெஷர் பண்ணவே 22 degrees காட்டுச்சு காரில். ஸோ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸுங்க இன்றைக்கி. வந்து என்ன பண்ணேன், இந்த டபுள் பெட் இருந்துச்சிங்களா, இந்த மெயின் டபுள் பெட் பக்கத்தில் இன்னொரு டபுள் பெட்டு, அது ஒரு பக்கம் ஃபுல்லு இப்போது டாப் சாயில் போட்டு விட்டேங்க. டாப் சாயில் போட்டு விட்டேன். என்ன பண்ணேன், வீட்டில் வளர்ந்துட்டு இருந்த கேரட்டு அப்புறம் ரேடிஷு எடுத்துன்னு வந்து லைனாக போட்டு விட்டோங்க. இந்த வெயில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகட்டோன்னு. ஸோ தே வில் க்ரோ வெல் எனிவே. கொஞ்சம் இது என்னன்னா, லைக் இது கேரட்டுங்க கொஞ்சம் ரூட்டு பிடிக்கல இன்னும். இப்போ எடுத்து பார்க்குறப்ப தான் ஃபீல் ஆகுது. நல்லா துளுத்து வந்துருந்துச்சு, பட் எடுத்து போடுறப்ப தான் த ரூட்ஸ் were வெரி வெரி ஸ்மால், which is actually a double-edged sword. It is okay to be done, but there is lot of chances of damage. But டேமேஜ் ஆனாலும் ரிப்பேர் ஆகிற, அதுவே செல்ஃப் ரிப்பேர் ஆகிற ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. பிகாஸ் தே ஆர் ஸ்டில் வெரி வெரி யங். அதே மாதிரி அந்த ட்ரேலேயே நான் நிறைய பீட்ரூட்டுங்க போட்டு வச்சுருந்தேங்க. ஸோ அந்த பீட்ரூட்டெல்லாம் இது ஒரு பீட்ரூட் ஆல்ரெடி இருந்துச்சு லாஸ்ட் சீசன்து. அங்கெல்லாம் நிறைய பீட்ரூட் சீட்ஸ் போட்டு வச்சுருந்தேன். யூ கேன் ஆக்சுவலி சி நல்லா இப்போது லாஸ்ட் சீசன் போட்டு இப்போ துளுத்து வருது பாருங்க. ஸோ ஐஸு ஸ்னோலாம் இருந்து கூட த சீட் ஹேஸ் ப்ரிசர்வ்டு இட் செல்ஃப். அதே மாதிரி அந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இப்போ புதுசாக துளுத்தது நான் போட்டது. அது எல்லாம் வீட்டில் வளர்த்தாக்க லாங் லெக்ஸ் ஆகிடுதுங்க அதுங்க. பிகாஸ் நான் ஒர்க்கிங் டெஸ்கில் பண்ணுறேன் இல்லைங்களா, தே டோன்ட் கெட் இனஃப் சன்லைட்டு, ஸோ தே க்ரோ வெரி வெரி டால். ஸோ அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது. கேன் ஆக்சுவலி சி நல்லா வளருது பாருங்க. ஆஸ்பராகஸ் இட்ஸ் வெரி குட் க்ரோத் ஃபார் எ செகண்ட் இயர் இது. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் சீட்ஸ் இந்த வெயில் வெளிச்சத்தில் தெரில. தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸுங்க. டபுள் பீன்ஸு, ப்ராட் பீன்ஸில் சூப்பர் ஃப்ளவர்ஸுங்க நிறைய ஆகிட்டுருக்கு. வெதர் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க அன்கண்ட்ரோலபிளாக வளர்கிறாங்க. பட் எனிவே தே ஷுட் க்ரோ நவ், பிகாஸ் இட்ஸ் பீன் 4 months. லாஸ்ட் என்ன அது அக்டோபரோ நவம்பர் என்ன போட்டது. பொட்டேட்டோ இஸ் பாப்பிங் அவுட். இந்த இதில் இருக்கிற பொட்டேட்டோ வெளியே வச்சுக்கிறது நல்லாகுது. ஸோ அதுக்கு தான் நான் அதை வச்சு என்ன பண்ணேன், உள்ளே வச்சு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் எடுத்து இப்போ வெளியே வச்சுட்டேங்க. ஸோ தேவர் பேசிக்கலி இந்த க்ரீன் ஹவுஸ் இது ரெண்டும் அதை இழுத்து இப்போ வெளியே வச்சுட்டேன். ஏன்னா வெளியே இருக்கிறது நல்லா வளருது. ஸோ லெட் தம் கெட் யூஸ் த ஹாட் டெம்பரேச்சர். அதே மாதிரி இன்றைக்கி வீட்டில் இருந்த டொமேட்டோஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ திஸ் வாஸ் டுடேஸ் ஒர்க். வேலை பண்ணுற டைமில் இது வேறு சைடில் இது ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணியிருந்தேன், சைட் கிக். ஸோ நவ் தெர் இஸ் டொமேட்டோஸ். இது ஃபுல் டொமேட்டோஸ் தான். இது அன்றைக்கி பண்ண ஷிம்லா மிர்ச்சு. அந்த கீழே இருக்கிறதெல்லாம் ஈதர் இட் இஸ் கத்திரிக்காய் ஆர் சில்லி. இது மேலே இருக்குது ஈதர் இட் இஸ் கத்திரிக்காய் ஆர் சில்லி. இது ரெண்டில் ஒன்று கத்திரிக்காய் சில்லி. ஸோ இந்த பெரிய யூ ஷேப் பெட்டு இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ அதில் ஒரு செக்ஷன் ஒண்டி தான் கவர் பண்ணி காம்பாஸ்ட் போட்டு விட்டேன். அந்த பில்லு மேலே தான் போட்டு விட்டேன், இது குதிரை சாணி மேலேயே தான் போட்டு விட்டேன். அண்ட் தென் ஐ ஹவ் புட் த ஸ்வீட் கார்ன்ஸ்.
நல்லா வளருது பாருங்க. ஸோ இது இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுனால தான் தைரியமாக எடுத்து வெளியே வச்சேன். தீஸ் ஆர் வெரி ப்ராப்பர் கோர் சம்மர் கிராப்ஸு. மேலே தான் வைக்கலான்னு இருந்தேன், பட் இவ்வளோ 4-5 இலை வந்த உடனே ஐ தாட் தேர் மோர் கம்ஃபர்டபுள்னு நினச்சி எடுத்துன்னு வந்து வெளியே வச்சிட்டேன். ஸோ போட்ட 25-30 சீட்ஸில் வெறும் 4 தான் ஒழுங்காக வந்துச்சு. பட் த சீட் வாஸ் ஓல்ட் ஆஸ் வெல். ஸோ அதனால் என்ன பண்ணேன், இப்போது இன்னொரு செட் ஆஃப் ஸ்வீட் கார்ன்ஸ் வீட்டில் போட்டு வச்சுருக்கேன். புது செட் வாங்கினேன். லெட்ஸ் see how that goes. பீன்ஸ் அண்ட் இது பீன்ஸ் இல்லை, இது பீஸ் பட்டாணி. தே ஹாவ் ரூட்டட் வெல். இப்போ பார்த்தா தெரியுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரோத் எல்லாம் இருக்குது. குட் ஜாப். ஸோ இவருக்கு கொஞ்சம் வளர்ந்து மேலே வரதுக்குள்ளே ட்ரெலிஸ் கட்டணும் அவருக்கு. இது இவர் ஓவர் ரன் பண்ண பார்க்குறாரு. இவருக்கு பாருங்க கோணையாக வளர்ந்துச்சு. ஆனால் தே டோன்ட் ஹாவ் இது ஹைட்டு பத்தலை. ஸோ தே ஆர் வெரி வெரி கன்ஸ்ட்ரக்டட். ஒரு கஷ்டப்பட்டுங்கிறாருங்க அவ்வளோ உள்ள. பட் எனிவே ஐம் ஜஸ்ட் யூஸிங் தம் ஃபார் சீட்ஸ். உள்ள அப்படி எப்படி இருந்தாலும் இருக்குங்க பறவைங்க. ஒரு இது பறவைன்ற மாதிரி இன்செக்ட்ஸ் ஒரு 2-3 இருக்குது. ஸோ தே வில் ஹெல்ப் பாலினேட் தம். ஒன்ஸ் இந்த மாதிரி காஞ்சி சீட்ஸ் ஃபார்ம் ஆன உடனே ஐ வில் டேக் தம் அவுட். இதில் நூக்கலெல்லாம் வராது. இந்த பர்பிள் நூக்கல் அவ்வளோதாங்க. அது இந்த வந்த 2-3 நாள் நான் அப்டேட் கொடுக்கல. தேர் ஐ ஆம். பட் இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, கொடுத்துட்றேன். இன்னைக்கு ஆக்சுவலி போனோம். நான் 7 o'clock வீட்டுக்கு போயிடணும். ஒரு ஈத் பார்ட்டி இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வருஷம் நாம் அவங்கள தீபாவளி பார்ட்டி கூப்பிடுவோம், அவங்க நம்மளுக்கு ஈத் பார்ட்டி கூப்பிடுவாங்க. போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டு வர இருங்க. 12th April இட்ஸ் சாட்டர்டே. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு வந்தேன். மெதுவாக வந்தேன். ஈவினிங் தான் வந்தேன் நான். வெயில் ரொம்ப இருக்குது. இப்போ கூட 21 degreesங்க. இட்ஸ் அரௌண்ட் 5 o'clock. பட் இன்னும் ஒரு 1 hourல போயிடணும் நான் வாபஸ். என்ன குட் பேட் அக்லி பார்க்கலான்னு பிளான் இன்னைக்கு. எல்லாரும் போய் பார்க்கணும் இன்னைக்கு. எப்படி இது பார்க்கலாம் இருங்க. லாஸ்ட் டைம் அஜித் படம் மாதிரி இல்லாத இருந்துச்சா நல்லாயிருக்கும். விடாமுயற்சி வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. எனிவே ஸோ இன்னைக்கு இதுதாங்க பண்ணிக்கிறேன் நான். இங்கே நிறைய பில்லுகில்லெல்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாம் நோண்டி க்ளீன் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடம் இட்ஸ் நாட் எ நோ டிக் இது, இட்ஸ் எ ப்ராப்பர் டிக் கார்டன். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி மை மெயின் சம்மர் பேட்ச். ஸோ அதை தான் நோண்டிட்டு இருக்கிறேன். அங்கே பில்லாம் தெரிந்து பாருங்கள். அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். இட் வில் பிகம் மல்ச் ஓவர் தேர். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இவ்வளோ வெயிலாக இருந்துச்சு இல்லைங்களா, மழை ஒரு 3 weeks ஆகிடுச்சிங்க. கவுன்சில் வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறாங்க. மோஸ்ட்லி அது தே ஆர் ஹிட்டிங். இப்போ 2-3 ரிசர்வாயர்ஸ் தான் இருக்குங்க இங்கே அக்கம் பக்கம் டு ஃபீட் ஹோல் ஆஃப் வெஸ்ட் லண்டன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ த கவுன்சில் ஹஸ் பேசிக்லி ஸ்டாப்ட் வாட்டர் சப்ளை டு த அலாட்மெண்ட். இப்போ குழா தண்ணியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு ஊற்றினமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அதுதான் இப்போ பண்ணோம். பட் 2-3 days மழை எக்ஸ்பெக்டடு. ஸோ அந்த 2-3 days நேற்று நல்லா ஊற்றிட்டு போயிட்டேன். பட் ஸ்டாண்டிங் க்ராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்வீட் கார்னு, பீஸு, வேறு எங்கள் இதெல்லாம் கீரை வகைகளெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் இல்லைங்களா, அதுங்களுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுது கேரண்டி. அண்ட் ஆல் த சீட்ஸ் தட் ஆர் தேர் இன் தேர். செம்ம ஹீட்டுங்க. அது உள்ள 20 degrees வெளியே இருக்குனாக்கா, இட்ஸ் அட்லீஸ்ட் 30 degrees இந்த. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான். அப்படியே வெக்காடாக இருக்குது உள்ளே இருக்கும். ஸோ தட்ஸ் மை மெயின் வரி. பட் இன்னும் ஒரு டே ஆஃப்டர் டுமாரோ இட் இஸ் கோயிங் டவுன். த டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டவுன் அண்ட் இட் வில் ரெயின். அதனால தான் மெயின்லி நான் அதுங்களெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போடாத இருக்கிறேன். ஏன்னா அதர்வைஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கே போட்டு இருந்துப்பேன் நான் நேரத்துக்கு. பிகாஸ் இட் வில் த டெம்பரேச்சர் ஈஸ்டருக்கு முன்னால் நான் என்ன பண்ணாலும் போட மாட்டேன். பிகாஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் மை லெசன். தெர் வாஸ் ஒன் ஈஸ்டர் வேர் இட் ஆக்சுவலி ஸ்னோட். எனிவே மெயின் ப்ராப்ளம் தட் இஸ் இம்மீடியட்லி கோயிங் டு அஃபெக்ட் இஸ் வாட்டர் ஷார்ட்டேஜ்ங்க. எதுவும் இல்லைங்க, 3 வாரம் தண்ணி வரல, மழை வரலன்னு தே ஆர் ப்ராபப்ளி டைவர்ட்டிங் ஆல் தட் ரிசர்வர் வாட்டர் டு ட்ரிங்கிங் சப்ளை. ஸோ மெயினாக அடிச்சிட்டாங்க. நேற்றுலேருந்து தண்ணி இல்லை. நேற்று ஆக்சுவலி கீழே இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்து ஊற்றுனேன். இன்றைக்கி சுத்தமாக இல்லை தண்ணி. அங்கே பக்கத்தில் ஒரு 2-3 இருக்குது. அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வரலான்னு பிளானு. பட் இந்த வேலையை முடிச்சுட்டு இன்னும் 1 hour இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு அட்லீஸ்ட் 3 load ஆஃப் சாய் அடிக்கணும். அடிச்சுட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிவிட்டு இப்போத்துக்கு கவர் பண்ணி மூடி வச்சுட்டு, இந்த சின்ன இதெல்லாம் வளராது. பட் பெரிய டாக் வீடெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டேன். ஸோ தட் வாஸ் மை மெயின். பில்லு, டாக் வீடு
அதுங்க இன்னும் தான் மல்ச் பண்ணாலும் அதுங்க வளர்ந்துட்டே இருக்கும் as long as the root are strong. These things will die away easily once you have covered it. 13th ஏப்ரலுங்க, இட்ஸ் அ சண்டே. நாளைக்கு புத்தாண்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் திருப்ப ஐம் கோயிங் டு கிவ் அனதர் ரெஃபரன்ஸ். திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் டு த இது அலாட்மெண்ட்டு. இப்போ அங்கே செட் ஆகிக்குதுங்க சன்னு. யூ ரிமெம்பர் நவம்பரில் பார்த்துருப்பீங்க. இட் வாஸ் ஆல் த வே ஹியர். திஸ் இஸ் வேர் த வின்சர் காசல் இஸ். தூரத்தில் தெரிதோ இல்லையே தெரியலிங்க. எனிவே, வெதர் டுடே இஸ் வெரி க்ளவுடி அண்ட் இட் ரெயின்ட் ஆஸ் வெல். நல்ல மழை வந்துச்சுங்க இன்றைக்கி காலையில். நேற்று நைட்டு கூட கொஞ்சம் நல்ல மழை இருந்துச்சு மூவி முடிச்சுன்னு வரப்போ. குட் பேட் அக்லி. ஐ ஸ்டில் டோன்ட் நோ வாட் டு டூ வித் தட் மூவிங்க. அது ஏன்னா மார்க் ஆண்டனி பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த மூவி. அதே லெவலில் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டுக்கிற ஆதிக்கு. எனிவே, ஸோ நல்ல மழை வந்ததுனால இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்தேங்க. இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சு நின்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் ஏஞ்சி வந்துட்டேன். ஸோ வாட் ஐ எம் டூயிங் இஸ் திஸ். ஆல்ரெடி 2 லோடு அடித்தேன். இப்போ இது 3வது லோடு. இதை போட்டு மூடிடுவேன் இப்போ. பிகாஸ் மழை வர்றப்போ நல்லா ஊறும். அண்ட் ஐம் கோயிங் டு ஆர்டர் பஞ்ச் ஆஃப் காம்போஸ்ட். ஆமாம், காம்போஸ்ட் ஆர்டர் பண்ண போகிறேன். அந்த யூஸ்வல் இப்போ பழைய இடம் வாங்கியிருந்தேன் பாருங்கள் பல்கில். அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி இது ஃபுல்லாக மூடி எடுத்துட்டேன்னா ஐ திங்க் சம்மர் கிராப்ஸ் வில் பி ரெடி. நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகுது பாருங்கள். நான் பயந்த மாதிரி ஏதாச்சு. ஸோ திஸ் கோல்ட் வெதர் இஸ் கோயிங் டு ட்ராப் த டெம்பரேச்சர் டு 13 degrees. இப்போ கூட 13 degrees தான். யூஸ்வல் 20 degreesனா நைட்டு 2 degrees 3 degrees போதுங்க. ஸோ நல்ல வேலை ஆச்சு. சம்மர் கிராப்ஸ் எல்லாம் போடல நான். இல்லைனா தே வுட் ஹவ் பெரிஷ்ட் பை திஸ் டைம். ஸோ யா, தட்ஸ் அப்டேட் ஃபார் டுடே. தெர் இஸ் ஒன் மோர் அப்டேட் இருங்க, கொடுக்குறேன். பொட்டேட்டோஸ் எட்டி பார்க்குறாருங்க இந்த இதில். ஸோ யூ கேன் see those are potato crops. they are popping out now. அதே மாதிரி இதில் கூட ஸோ இதில் வச்ச பொட்டேட்டோஸும் எட்டி பார்க்குறாரு. இதில் வச்சுக்கிறது இன்னும் எட்டி பார்க்கல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். இது வந்துட்டு உள்ளே இருந்துச்சு க்ரீன் ஹவுஸில். ரொம்ப சூடாயிடுச்சா இல்லை அதுக்கு ப்ரீதிங் டைம் இல்லையா, தண்ணி கம்மியாக ஊற்றுறேன்னா சரியாக தெரில. ஐ வில் ஸ்டில் கண்டினியூ. டெய்லி வாட்டர் ஊற்றுறேன் இப்போதுக்கு. ஸோ தட்ஸ் அப்டேட் ஆன் பொட்டேட்டோஸு. ஒரு காலத்தில் இந்த ரொனன்குலஸ்ன்னு ஒரு ஃப்ளவர் இங்கே வச்ச ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் துளுத்து வர மாதிரி தோந்துங்க. இங்கே கிட்ட பற்றி எடுத்து பாருங்க. ஸோ ஒரு ரூட்டு மாதிரி இருந்ததை தண்ணியில் ஊற வச்சு சுற்றி போட்டேங்க இதில். ஐ திங்க் இட் இஸ் கம்மிங் அவுட். இது ராஸ்பெரி ஒன்று எடுத்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு வச்சுக்கிறேன். ஸோ ரொனன்குலஸும் வந்துச்சுனாக்கா எதனா ஒரு ஃப்ளவர் பெட்டில் தான் வைக்கலான்னு இருக்கிறேன். எனி ஃப்ளவர் பெட் அங்கே இருக்கிறதோ இல்லை அங்கே இருக்கிற ஃப்ளவர் பெட்டை இங்கே கூட வைக்கலாம். இது கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, இங்கே வச்சிடலாம். ரொனன்குலஸ் நல்லா இருக்குங்க, ஃப்ளவர் கலராக இருக்கும். ஓ, மழை இறங்குதுங்க. சன்செட்டும் ஆயிடுச்சு. மழை படுது. ஐ கேன் ஃபீல் இட். பட் எனிவே, இட்ஸ் லைக் நாட் சூப்பராக அப்படியே படப்படானாலாம் ஒன்றும் அடிக்கலை. இட்ஸ் நாட் ஹெவி ரெயின்ஸ். I think I can still manage to do one more load and then I can go. That's it for today. Oh, actually இன்னொரு விஷயம் சொல்லலான்னு இருந்தாங்க. இனியோட ஆக்சுவலி 1 year ஆகுதுங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. மை ஃபர்ஸ்ட் எவர் லண்டன் விவசாயி வீடியோ வாஸ் ஆன் வருஷப்பருப்பு லாஸ்ட் இயர். ஸோ போன வருஷப்பருப்பில் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன் பாருங்கள், இப்போ தான் காமிச்சேன். சூப்பர் நர்வஸுங்க. அந்த ஃபஸ்ட் வீடியோ நான் எனக்கு அன்றைக்கி எடுத்து பார்த்தேன். சூப்பர் நர்வஸாக பேசியிருந்தேன். அதில் நான் பிகம் லைக் மோர் கம்ஃபர்டபுள். ஸோ பட் சேனல் 1 year இல்லைங்க. நான் செப்டம்பரில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். ஆஃப் த ஏப்ரல் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. அதை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே செப்டம்பர் ஆகிடுச்சு. ஸோ யூ ஆர் பேசிக்லி லுக்கிங் அட் செப்டம்பர் நவம்பர் வீடியோஸ் நவ் அட் திஸ் டைம். Yeah, that's the update. Thank you for everyone subscribed to the channel. Regular பார்க்குறீங்க எனக்கு தெரியுது. I'm getting decent number of views, decent number of subscribers. Thank you very much for the support. இன்னும் எதனா டிப்ஸ் என்ன இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். I'm not making the mistakes I made last year, but there are a lot of new mistakes to make. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா I'll try to fix it now only, or I will learn it the correct way of doing it wrong first and then learning it.
ஓகே, பை பாய். See you guys. This is London விவசாயி signing off just before தமிழ் புத்தாண்டு.